அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக MTV MBC ஊடக வலையமைப்பு மற்றும் அதனை நிர்வகிக்கின்ற கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட சக்தி சிரச நிவாரண யாத்திரை இன்று 3 மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டது. இம்முறை நிவாரண யாத்திரை சிலாபம், மட்டக்களப்பு, மாத்தளை ஆகிய 3 மாவட்டங்களை உள்ளடக்கும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்றது. சக்தி சிரச நிவாரண யாத்திரையில் மாத்தளை பகுதிக்கு சென்ற எமது குழுவினரின் பயணம் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டது. மண்சரிவு காரணமாக சேதமடைந்த வீதியூடாக மிகவும் அசௌகரியமான பயணத்தை தொடர்ந்த நியூஸ் பஸ் குழுவினர் முதலில் ரத்தோட்டி பிரதேச சபை கட்டடத்தில் தங்கியுள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கினர். பின்னர் மாத்தளை பஸ்டின் வித்தியாலயத்தில் தங்கியிருந்த மக்களுக்கு நிவாரணப் பொதிகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சக்தி சிரச நிவாரண யாத்திரை கடாத்தென தமிழ் வித்தியாலயத்தை நோக்கி அசௌகரியத்துக்கு மத்தியில் பயணத்தை தொடர்ந்தது. நிவாரண யாத்திரை அந்த பகுதியை அண்மித்த சந்தர்ப்பத்தில் அங்கு சில பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டது. பம்பரகல தமிழ் வித்தியாலயத்தில் தங்கியிருந்த மக்களுக்கும் நிவாரணங்கள் வழங்கப்பட்டன. பலத்த மழையாலும் வெள்ளத்தினாலும் நெருக்கடியாகியுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக முன்னெடுக்கப்படும் சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் மூலம் நிவாரணங்களை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகள் இன்று முற்பகல் ஆரம்பமாகின. மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. சித்தாண்டி 2ஆம், 3ஆம், 4ஆம் கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை சித்தாண்டி முருகன் கோவில் முன்றலில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே தற்பொழுது நிலவுகின்ற அசாதாரண சூழ்நிலையின் காரணமாக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சக்தி மகாராஜா குரூப் கம்பெனியினருடைய இந்த நிவாரண பொதி வழங்கல் நிகழ்வானது மட்டக்களப்பு மாவட்ட மக்களை மிகவும் சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. இறுதியாக ஏறாவூர் பிரதேசத்தை சக்தி சிரச நிவாரண யாத்திரை சென்றடைந்தது. மெச் நகர், ஐயங்கேணி பகுதிகளில் நிவாரணங்களை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. தாமரைக்கேணி மற்றும் மிட்நகர் மக்களும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். சக்தி சிரச நிவாரண பணியினூடாக இந்த மக்களுக்கும் எங்களால் உலருணவுப் பொருட்களை இன்றைய தினம் வழங்க முடிந்தது. நியூஸ் செய்திகளுக்காக தாமரைக்கேணியிலிருந்து ராஜேந்திரன் கூகுள்நாத்.